டிராகன் பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். டிராகன் பழம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் பல முக்கியமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. 1. நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் வைட்டமின் சி மற்றும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நோய்கள் வராமல் தடுக்க உதவும். 2. செரிமானத்துக்கு நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வளரவும் இது உதவும். 3. எலும்பு மற்றும் இரத்தம். இதில் இரும்பு சத்து இருக்குது. இது இரத்த சோகை வராமல் தடுக்கும். கூடவே எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான மெக்னீசியம் இதில் இருக்குது. 4. உடல் எடை குறைப்பு. இதில் கலோரிகள் ரொம்ப குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதால சீக்கிரம் வயிறு நிரம்புற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். 5. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம். நீரிழிவு நோய் உள்ளவங்க மிதமான அளவில் இதை சாப்பிடலாம். இதில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக ஏறுறதை தடுக்க ஓரளவு உதவியாக இருக்கும். டிராகன் பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் இல்லைன்னா யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். டிராகன் பழம் பொதுவாக பாதுகாப்பானதாக இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 1. அதிக நார்ச்சத்து. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் சாப்பிட்டா சிலருக்கு வயிறு வீக்கம், வாயு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம். பழங்களில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. நீங்கள் சர்க்கரை நோயாளி அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னு அளவோடு பார்த்து சாப்பிடணும். சிவப்பாக இருக்கிற டிராகன் பழத்தை நிறைய சாப்பிட்டா சில நேரம் சிறுநீர் அல்லது மலம் சிவப்பாக வெளியேறும். இது ஆபத்தானது கிடையாது. ஆனால் சில நேரம் இது நமக்கு பய உணர்வை கூட ஏற்படுத்தலாம். சுருக்கமாக சொல்லணும்னா டிராகன் பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா உணவு மாதிரியும் இதையும் அளவோடு சாப்பிட்றது தான் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது.